ஒரு நீதிபதியினுடைய வீட்டில் கட்டுக்கட்டாக பணம் எடுக்கப்படுகிறது, பல கோடி ரூபாய். அது எரிந்த நிலையில் தீயணைப்புக்கு சென்றபோது அந்த பணம் கண்டுபிடிக்கப்பட்டது, இல்லாவிட்டால் அது கண்டுபிடிக்கப்பட்டிருக்காது. எரிந்தது போக எத்தனையோ கோடி பணம் இருக்கிறது என்று சொன்னால் நான் கேட்கிறேன், இந்த நீதிமன்றத்தில் நீங்கள் பாராளுமன்றம் நீதிபதிகளை நியமிக்கின்ற முறை இருந்தால் உன்னுடைய கைப்பிடிகளை கைக்கூலிகளை நீ நியமிப்பாய், ஆகவே அதிகாரம் உன் கைக்குள்ளே வந்துவிடும், நீதி என்பது பிறண்டுவிடும் என்று சொல்லி நீ நினைத்தாயே. காலேஜியம் என்ற அமைப்பை நீ உண்டாக்கி கொண்டாயே. எங்களுக்குள் நாங்கள் உருவாக்கி கொள்வோமே தவிர எங்களை உருவாக்குகிற மனிதனாக நீ இருப்பாயே, ஆனால் நாங்கள் உனக்கு அஞ்சி நீதி சொல்ல வேண்டிய கடமை ஏற்படும் என்று நீ பேசினாயே. இப்பொழுது உன்னுடைய கைக்குள்ளே அந்த நீதி இருக்கிறதே, அந்த நீதிபதியை என்ன செய்தார்? டெல்லியிலிருந்து அலகாபாத்துக்கு மாற்றுகிறாய், அலகாபாத்தில் இங்கே மாற்றாதே, இங்கே காசு வாங்குவான் என்று அவர்கள் போராட்டம் செய்கிறார்கள். இன்றைக்கு வரையிலும் இந்த நீதிபதி பேசாமல் வைக்கப்பட்டிருக்கிறாரே தவிர, ஏன் ஒரு ஹைகோர்ட் நீதிபதி லஞ்சம் வாங்கினால் அவர் என்ன மனிதன் தானே? இஸ் ஹி காட், ஆல் பவர்ஃபுல்? ஆகவே அந்த ஆளை தண்டிக்க உன்னுடைய காலேஜியத்தால் முடியவில்லை என்று சொன்னால் நான் சொல்கிறேன், உன்னுடைய காலேஜியம் முறையும் ஃபெயிலியர்.